90.8 நாம் இணைந்திருக்கிறோம். அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு அளித்து சமுதாயத்தில் சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கிய நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வியியல் துறையை பற்றிய உரையை நம் சிறப்பு கல்வியியல் புனர்வாழ்வு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர் துறை தலைவர் முனைவர் ஜே. சுஜாதா மாலினி அம்மா அவர்கள் நம் சமுதாய வானொலி நேயர்களுக்காக சிறப்பு கல்வியியல் குறித்து நம்மோடு பகிர வருகிறார். வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியின் மூலம் சிறப்பு கல்வியியல் மற்றும் புனர்வாழ்வு அறிவியல் துறையை பற்றி இன்று உங்களிடையே கலந்துரையாட உள்ளோம். சிறப்பு கல்வியியல் என்பது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தங்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப ஆசிரியர்கள் அவர்களுடைய தேவைகளை பொறுத்து கல்வியை பாடத்திட்டத்தை மற்றும் அவர்களுடைய அந்த கற்றல் முறை, கற்றல் மாதிரிகள் அல்லது டீச்சிங் மெட்டீரியல்ஸ், லேர்னிங் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்தையும் அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து அவர்களுக்கு ஒரு தரமான ஒரு கல்வியினை வழங்கும் ஒரு துறையாகும். சிறப்பு கல்வியியல் அப்படிங்கிற அந்த துறை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிற இளங்கலை மூலமாக நாங்கள் டீச்சர்ஸை உருவாக்குறோம். ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கையாளுவதில் திறம் மிக்கவர்களாக இந்த படிப்பை முடித்து வெளியே வருவார்கள். சிறப்பு கல்வியியல் துறை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2010ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. யுஜிசியினுடைய இனோவேட்டிவ் ப்ரோக்ராம் மூலமாக பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் விஷுவல் இம்பேர்மெண்ட் என்கின்ற இளநிலை பட்டப்படிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த பட்டப்படிப்பில் சேருவோர் தன்னுடைய பட்டத்தை முடித்து வெளியே வருபவர்கள் பார்வை குறைபாடு, திறன் குறைபாடு உடைய மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக பணிபுரியும் வாய்ப்பினை பெறுவார்கள். மற்றும் இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் நம்முடைய தமிழக அரசால பிஎட் ஜெனரல் கோர்ஸுக்கு ஈக்குவலன்ஸ் தரப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் ஜிஓ இருக்கு, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஎட் ஜெனரல் அப்படிங்கிறது. ஆக இந்த துறையில பயிற்சி பெறக்கூடிய ஆசிரியர் பயிற்சியாளர்கள், ஆசிரியர் மாணவர்கள் சிறந்த ஒரு சிறப்பு கல்வியியல் ஆசிரியராக உருவெடுப்பார்கள். மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சு வெளியில வர்றவங்க நார்மல் ஸ்கூல்லையும் டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போக 2015ஆம் ஆண்டு முதல் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான ஆசிரியரை உருவாக்கும் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிற கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் மூலமாக மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தேவையான ஃபண்டமெண்டல் எஜுகேஷன், அடிப்படை கல்வி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் மொழி அறிவு, எண், கணிதம், பேசிக்காக வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை இந்த முறையில் கையாண்டு மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களிடையே ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்தி தன்னுடைய சுய தேவைகளையும் இந்த சமூகத்தில் அவர்களும் ஒரு சமமான அல்லது ஒரு சுய மரியாதையுடன் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து தேவைகளையும் இந்த ஆசிரிய பயிற்சி மாணவர்கள் சிறந்த முறையில் கற்றுத் தேர்ந்து மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கான ஒரு ஆசிரியராக உருவெடுப்பார்கள். ஆக இந்த துறையில் முதுநிலை பட்டமும் ஸ்பெஷல் எஜுகேஷன், சிறப்பு கல்வியியல் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்கின்ற பட்டப்படிப்பும் இங்கு தரப்படுகின்றது. ஆக இங்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் சிறந்த ஆசிரியர்களாக மாற்றுத்திறனாளி மாணவர்களிடையே ஒரு ஊக்கத்தினை ஏற்படுத்தி அவர்களுக்கான தரமான கல்வியை அளிப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. மேலும் இந்த துறையின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஒரு பள்ளியும் செயல்படுகிறது. ஸோ இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான அழகப்பா ஆதார பள்ளி என்பது 11 மாத குழந்தைகளிலிருந்து 40 வயதிற்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மற்றும் செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் சைல்டு இன்று பல்வேறு வகையான குறைபாடுகளுடைய ஒரு மாணவர்கள் இங்கு தங்களுடைய தேவைகளை சிறந்த பயிற்சியின் மூலமாகவும் சிறப்பு கல்வியியல் மூலமாகவும் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றனர். சிறந்த ஒரு பயிற்சியும் இங்கு அளிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆதார பள்ளியில் சிறப்பு ஆசிரியர்கள் அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து தங்களுடைய பாட முறைகள், கற்பிக்கும் முறைகளையும் கற்றுத்தரும் விதங்களும் மற்றும் கற்றுக் கொடுக்கும் கருவிகளையும் அவர்களின் தேவைகளுக்கேற்ப உருவாக்கி அவர்களிடையே சிறந்த ஒரு தரமான கல்வியை அளிப்பதில் பெரும்பங்கு வகிக்கின்றனர். மேலும் இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இந்த மாணவர்களுக்கு தேவையான பயிற்சி முறைகளையும் அன்றாட தேவைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய டாய்லெட் ட்ரைனிங், ஃபீடிங், ஸோ இந்த மாதிரியான
தானே சாப்பிடக்கூடிய முறைகள், இதை அனைத்தையும் வந்து சிறந்த முறையில் கற்றுக் கொடுக்கின்றனர். ஸோ இந்த பயிற்சி மையத்தில் எங்களுடைய மாணவர்களும் அவர்களுக்கான சிறந்த பயிற்சியினை பெறுகின்றனர். மேலும் இந்த துறையின் கீழ் பலதரப்பட்ட பல்வகை உபகரணங்கள் தயாரிக்கும் மையம் ஒன்றும் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தேவையான பிரெயில் புத்தகங்கள் மற்றும் ஆடியோ பாடங்கள், மேலும் தொட்டு உணர்ந்து கற்றுக்கொள்ளும் டாக்டைல் மெட்டீரியல்ஸ், இது அனைத்தும் அவர்களுக்கு உருவாக்கி அவர்களுக்கு தேவையான கற்றல் கருவிகளை நாங்கள் தயார் செய்து தருகின்றோம். மேலும் இந்த துறையின் கீழ் செயற்கை கால் செய்யக்கூடிய ஒரு தனி மையம் ஒன்று உள்ளது. ஸோ இந்த துறையில் இந்த மையத்தின் கீழ் நடக்க சிரமப்படும் சிறு குழந்தைகள் அவர்களுக்கான ஃபிசியோதெரப்பி ட்ரைனிங்க்கு தேவைப்படக்கூடிய பிரேசஸ், காலிப்பர்ஸ், பயிற்சிக்கு தேவையான உபகரணங்களை இந்த மையத்தில் தயாரித்து அக்குழந்தைகளுக்கான பயிற்சியினை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இப்பயிற்சியில் மேற்கொண்டு இக்குழந்தைகள் சிறந்த ஒரு நிலையை அடைவதற்கு பல்வேறு முனைப்புடன் எங்களுடைய பயிற்சியாளர்கள், பாதுகாப்பாளர்கள் மற்றும் சிறப்பு கல்வி ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய மேலான சேவைகளை இக்குழந்தைகளுக்கு செய்து வருகின்றனர். இந்த துறையின் கீழ் செயல்படும் இந்த ஆதார பள்ளியில் 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகின்றனர். காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் தங்களிடையே காணப்படும் சிறப்பு தேவைகளை இப்பள்ளி மற்றும் இத்துறையின் கீழ் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரமான ஒரு வாழ்க்கையினை வாழ்வதற்கு இந்த துறையானது மிகுந்த பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றது. அத்தகைய சிறந்த சேவையை செய்வதற்கு இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் தங்களுடைய உதவிகளை சிறந்த முறையில் இத்துறைக்கு நல்குவதால் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மிகுந்த அளவில் பயன்பெறுகின்றனர். எனவே இந்த துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பயன்களும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சென்றடைய உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இத்துறையினை தெரிவித்து பயிற்சி அழைத்தும் அவர்களை சென்றடைய உதவுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிறப்பு கல்வியியலோட நோக்கம் என்னன்னு எடுத்து சொன்ன சிறப்பு கல்வியியல் புனர்வாழ்வு மற்றும் அறிவியல் துறையின் பேராசிரியர், துறை தலைவர் முனைவர் ஜே. சுஜாதா மாலினி அம்மா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.